சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்ட தனி தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. சட்டசபையில் வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமகவின் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்வி விவாதமாக மாறியது. அந்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், இப்போது பாமக எந்த கூட்டணியில் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும். பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் தாக்கல் செய்தார். இந்த தீர்மானத்தின் மீதான தங்கள் கருத்துக்களையும் சட்டசபையில் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பின்னர் முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்த தனி தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு பேசிய ஸ்டாலின், நம்முடைய உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என இங்கே பேசி அதற்கு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் உரிய விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரியான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் மத்திய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு கோ.க. மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். ஜி.கே. மணி அவர்கள் 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக கேள்வி எழுப்பியது குறிப்பிடத்தக்கது.